விசுவாசத்தினால் பிழைப்பான். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. தேவன் ஒருவர் உண்டென்றும் நம்முடைய ஜெபத்திற்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். 2 கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதி ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா 18:10-14 வாசிக்கும் போது, பரிசேயை நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதருக்கு போயில்லாமல் நியாயப்பிரமாணத்தின்படி உபவாசம் செய்கிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன் என்று ஜெபம் செய்தான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் செய்தான். அவனல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவன தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று இயேசு சொன்னார். ஆயக்காரனிடத்தில் அவர் பணிவையும் தாழ்மையும் விசுவாசத்தையும் பார்த்தார். 2. அநேகரிடத்தில் முன்பு இருந்த விசுவாசம் இப்போது இல்லை. சோதனை காலத்தில் பின்மாற்றத்துக்குள் போய்விடுகிறார். சரியாக ஜெபிப்பதும் வேத வாசிப்பதும் கிடையாது. உலக பிரமாண காரியங்களில் திரும்பி விடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு முன்பாக பகை என்று சொல்கிறது. அவரை நோக்கி பார்க்கும்போது பின்மாற்றத்தின் ஆவிலிருந்து விடுதலை கொடுத்து அவரை நிலைத்திருக்கச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.